இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, எல்லா சோழர்களாலும் திருப்பணி செய்யப்பட்டு வந்திருக்கு. அதுக்கான ஆதாரமும் இந்த கோவில்ல கல்வெட்டுகளா இருக்கு. 63 நாயன்மார்கள்ல ஒருவரான சிறுதொண்ட நாயன்மார் இந்த தலத்து இறைவனை வழிபட்டதாகவும், இங்கு உள்ளவர்களுக்கு அன்னதானம் வழங்கினதாகவும் சொல்லப்படுது. அந்த சிறுதொண்ட நாயன்மார் தான் பரஞ்சோதிங்கிற சோழ தலைவர் தான் சிறுதொண்ட நாயன்மாரா ஆனதாகவும் வரலாறு இருக்கு. அதாவது அவர் முற்பிறவியில கர்ணனா இருந்து அன்னதானம் மட்டும் அவர் எல்லா தானமும் செஞ்சிருப்பாரு கர்ணன். ஆனா அன்னதானம் மட்டும் செய்யாதனால அவருக்கு முக்தி கிடைக்காம போனது. அதனால அவர் பரஞ்சோதியா மீண்டும் பிறவி எடுத்து சோழ தலைவனாகி அவர் இங்க எல்லாருக்கும் அன்னதானம் வழங்கி திரும்பி முக்தி பெற்றதா ஒரு வரலாறு இருக்கு. பிரகாரத்துல கோஷ்ட தெய்வங்கள் இருக்கு. அடுத்தது இந்த முருகர் சன்னதிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் இருக்கு. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ருத்ராட்ச மரம். இதுதான் ருத்ராட்ச மரம்.